பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் செய்யக்கூடியதெல்லாம் 2 பேருக்கு அல்லது 3 பேர் சாப்பிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு அதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். கேரளாவில் பருப்புக்கு துவரம்பருப்பு அவங்க எடுக்க மாட்டாங்க. அதுக்கு இந்த பாசிப்பருப்பு தான் செய்வாங்க. கொஞ்சம் நமக்கு மனம் வருத வரைக்கும் அப்படி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு. இப்போ இது ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சூடாக இருக்கும்போதே பாருங்க, சரியான பக்குவம். கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு அரைப்பு அரைச்சிடலாம். தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, ஜீரகம். இப்போ இதை நம்ம நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைப்பை பருப்பில் விடலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைப்பை விட்டுடலாம். விட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்கக்கூடாது. இந்த பச்சை வாசனை போகணும். உப்பெல்லாம் காணுமான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஆவி வருது. கொதிக்க விடக்கூடாது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விடுறேன். இதுக்கு நமக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. கேரளாவில் இதை தாளிக்க மாட்டாங்க. இவ்வளோதான். இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பை நம்ம சூடு சாதத்தில் நெய் விட்டு பப்படம் போட்டு வெறுவி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க.